பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 1 சாமுவேல் 2வது அதிகாரத்த பத்தி படிக்க போறோம். நேத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு அக்கா கதை சொல்லினேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுல சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதோட தொடர்ச்சியா 2வது அதிகாரத்த நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா அன்னாள் சாமுவேல ஏலி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அவங்க தேவன அந்த ஆலயத்துல பணிந்து கொள்றாங்கன்னு பார்த்தோம்ல. இந்த அதிகாரத்துல அதோட தொடர்ச்சியா அன்னாள் தேவாலயத்துல கர்த்தரை என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி அவரை உயர்த்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அன்னாள் ஜெபம் பண்றாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்க? என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. களி கூறுகிறதுனா என்ன? சந்தோஷமா இருக்கு. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உங்க ரட்சிப்புனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி துதிக்கிறாங்க? போன அதிகாரத்துல அவளுடைய சகோதரியாகிய பெனினாள் அன்னாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அன்னாளை ரொம்பவும் நிந்திப்பாங்க. அவங்க இருதயத்தை மனமடிவ செய்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அன்னாளை அழ வச்சாங்கல்ல. அன்னாள் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆனா அவங்க போய் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு சாமுவேலை கொடுத்தாருல. அந்த சாமுவேலை நிமித்தம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள தப்பா பேசினவங்கள அவங்கள கஷ்டப்படுத்தினவங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவங்கள வெட்கப்படுத்தவில்லை. அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு கர்த்தர் பதிலை போல சாமுவேலை கொடுத்ததுனால அவங்க தேவனை சந்தோஷத்துல துதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு விஷயத்த கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கும் அந்த காரியத்தை என்ன பண்ணுவாரு? நமக்கு செய்வாரு. ஆனா நீங்க விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஒரு வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வேதத்துல வசனம் இருக்கு. நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோட நம்பி நம்ம அவருக்கு உண்மையா நம்ம எந்த தப்பும் செய்யாம நல்ல பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னா கர்த்தர் எந்த இடத்துலயுமே நம்மளை வெட்கப்பட்டு போக பண்ண மாட்டார். நம்மளை எப்பவுமே அவர் நம்மளை உயர்த்துவார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவங்க முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகம் வெட்கப்பட்டே போவதில்லை. அதுக்கப்புறம் அவங்க அவங்க இன்னும் என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்கன்னா, கர்த்தர் சிறியவனை புழுதியில இருந்து எடுக்கிறாரு. எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிறாரு. பிரபுக்களோடவும் ராஜாக்களோடவும் உட்கார பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கர்த்தருக்கு நமக்கு ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தை தருகிறவரும் கர்த்தர் தான். நமக்கு தரித்திரம் அடைய செய்கிறவரும் கர்த்தர் தான். அவரே நம்மள உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தரால ஆகும். அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது. அவர் நம்மள பிரபுக்களோடவும் உட்கார பண்ணுவாரு. நம்மள பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது. அவருக்குதான் எல்லாமே வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. உண்மையா அவரை ஏசப்பா பேச்ச கேட்டு அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்த்துவாரு. உங்களை பாதுகாப்பாரு. உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அதை ஏற்ற வேலையில நடத்துவாரு. அதுக்கு நீங்க நல்ல பிள்ளைகளா டெய்லி தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். நீங்க டெய்லி ஜெபிக்கிறீங்களா? நீங்க டெய்லி ஜெபம் செய்கிறீங்களா? நீங்க எவ்வளோ சின்ன பிள்ளையா இருந்தாலும் அம்மா எனக்கு ஒரு 2 லைன் எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுங்கம்மான்னு கேட்டு டெய்லி நீங்க ஜெபிக்கணும். நீங்க வளர 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 அந்த ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்தணும். நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க டெய்லி பேசணும். உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசுற மாதிரி நீங்க ஏசப்பா கிட்ட பேசணும். நீங்க பேசுனீங்கன்னா ஏசப்பாவும் உங்களுக்கு பதில் சொல்வாரு. அது பத்தி நம்ம இன்னும் அடுத்த அதிகாரத்துல நான் உங்களுக்கு அந்த கதையை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். சரி. இப்போ அன்னாள் தேவ சமூகத்துல தேவனை உயர்த்தி அவங்க சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கணவரான எல்கானாவோட திரும்ப ராமாவுல இருக்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சாமுவேலை ஏலி ஆசாரியர் தாத்தா கிட்ட விட்டுட்டு. அப்போ ஏலி தாத்தாக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்க. அவங்க ஆசாரியர்கள் தான். ஆசாரியர்கள் தான் என்ன? உங்களுக்கு சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா?
ஃபாதர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி சர்ச்சுக்கு இன்சார்ஜ் மாதிரி அவங்க. அவங்க வந்து வரவங்களுக்கு வந்துட்டு போதனை செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து கர்த்தருக்கு வந்து காணிக்கை பலிகள வந்து செலுத்துறதுக்கு மக்கள் வருவாங்க. ஆடுகள், மாடு, புறா, கோதுமை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு வருகிற இப்ப நம்ம வேலைக்கு போறோம். நம்மளுக்கு வந்து என்ன தருவாங்க? நம்ம வேலைக்கு அப்பா, அம்மா வேலைக்கு போறாங்கன்னா, அவங்களுக்கு சேலரி வரும்ல. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் வந்துட்டு இப்போ வயல்ல அறுவடை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கோதுமை கிடைக்கும். இல்ல ஆடு, மாடு அந்த மாரி வச்சிருக்கவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு வருமானம்ல. ஸோ நம்ம வந்து ஒரு வந்து பைபிள்ல வந்து ஒரு கட்டளை இருக்கு. என்னன்னா, நமக்கு வந்து எது வந்தாலும் அதுல 10ல ஒரு பங்கு வந்து கர்த்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முதலாவது கர்த்தருக்கு நம்ம அத காணிக்கையா செலுத்தணும். இப்ப வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்க வந்து சின்ன பசங்க. ஆனா உங்க அம்மா, அப்பாலாம் தசம பாகம் அது பேர் என்னது? தசம பாகம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு வர வருமானங்கள், அவங்களுக்கு இருக்கிற எல்லாத்துலயும் வந்து 10ல ஒரு பங்கு செலுத்த வருவாங்க. டைத்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்ககிட்ட வந்து எக்ஸாம்பிள் 10 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. ₹10 இருக்கு அப்டின்னா, அந்த 10ல வந்து ஒரு பங்குனா ₹1. அது வந்து காடுக்கு, ஏசப்பாக்கு குடுக்கணும். அதுதான் 10ல ஒரு பங்கு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ₹10,000 சேலரி வருது. ₹10,000 சம்பளம்னா, அதுல ₹1,000 வந்து நான் தசம பாகம் முதலாவது எனக்கு வரும் சம்பளம் வந்த உடனே வேற எந்த செலவும் பண்ண மாட்டேன். முதல்ல எடுத்துட்டு போய் கர்த்தருக்கு அந்த காணிக்கைய நான் வச்சுடுவேன். இல்ல சர்ச்சுக்கு போனா நான் அங்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மீதி செலவுகள பார்ப்பேன். வசனம் சொல்லுது மத்தேயுல, முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு. இது வந்து இந்த விஷயத்துல மட்டும் இல்ல. எல்லா விஷயத்துலயுமே நீங்க வேற எந்த விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு, "ஏசப்பா இத நான் பண்ண போறேன். ஏசப்பா இது நான் செய்யட்டுமா? உங்களுக்கு இது பிரியமா?" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டு கேட்டு செய்யும்பொழுது, அது உங்களுக்கு ஏசப்பாக்கு சித்தமா இருந்தா அத வாய்க்க பண்ணுவார். இல்லன்னா அவர் தடுத்துடுவார். அப்புறம் ஏசப்பாக்கு சித்தமா இருந்தா, அது கண்டிப்பா வந்து சக்சஸா ஆகும். அந்த மாதிரி அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் வந்து காணிக்கை செலுத்துறதுக்கு தேவாலயத்திற்கு வருவாங்க. அப்போ ஏலி தாத்தாவோட பசங்க இருக்காங்கல்ல 2 பேரு, அவங்க தான் வந்து ஆசாரியர்களா இருந்தாங்க. அவங்க வாங்கி என்ன பண்ணணும்னா, ஒரு பலிபீடம்னா கல்லுல கட்டியிருப்பாங்க. அது மேல வந்து அந்த ஆடையோ, அந்த மாட்டையோ வெட்டி நெருப்புல வந்து சுடுவாங்க, தகனிப்பாங்க. அதுதான் வந்து பலி செலுத்துறது கர்த்தருக்கு. அது ஃபர்ஸ்ட்டு நம்ம கர்த்தருக்கு செலுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல மீதியா இருக்கிற லாஸ்ட்டா இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கார்ட குடுத்துட்டு, மீதி இருக்கிறத வந்து கர்த்தர் வந்து அந்த ஆசாரியர்களுக்காக குடுக்கணும் அப்டின்ட்டு ஒரு கட்டளை சொல்லியிருக்காரு. ஆனா, இந்த 2 பேரும் ஏலி தாத்தாவோட இந்த 2 பசங்களும் என்ன பண்ணாங்க, ரொம்ப கெட்டவங்களா இருந்ததுனால, அந்த மக்கள் கொண்டு வர காணிக்கைகள எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்துட்டு வேகறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்களாம், அந்த அந்த தாத்தாவோட பசங்களோட வேலைக்காரங்க வந்து ஒரு 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 ஆயுதம் மாரி ஒரு கையில வச்சுக்கிட்டு, அதைய வந்து என்ன பண்ணுவாங்களாம் 3 கம்பி இருக்க ஆயுதம் மாரி வச்சுட்டு, அந்த கரிய குத்தி அவங்களுக்கு எவ்ளோ அதுல குத்தி வருதோ, அத எடுத்துட்டு அவங்க சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். தேவனுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடு வே கு ஸ் பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே. அதுவும் இல்லாம கொண்டு வராங்கல்ல நெறைய பேர் ஆட்டையோ, மாட்டையோ ஏதான காணிக்கை கொண்டு வரும்போது, அந்த மாமிசத்த அந்த கறிய வந்துட்டு அந்த வேலைக்காரன் வந்து, "நீ வந்து ஃபர்ஸ்ட்டு எங்க ஆசாரியர்களுக்கு அத சாப்பிட கொடு. அது எங்களுக்கு வேணும்." அப்படின்னு சொல்லுவாங்களாம். "நீ வந்து அத வேக வச்சு எங்களுக்கு குடுக்க வேணாம். நீ பலி செலுத்தினதுக்கு அப்புறம் குடுக்க வேணாம். பச்சையா குடுன்னு" கேட்டு, அந்த வருகிற மக்களுக்கு இடத்துல வந்து சண்டை போடுவாங்களாம். அவங்க வந்து இத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு பலியிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கங்களேன்ட்டு அந்த மக்கள் எவ்ளோ கெஞ்சினாலும், அவங்க வந்து "நீ இப்போ தரியா? இல்ல வந்து நான் உன்ட்ட வந்து நான் வந்து சண்டை போட்டு இத நான் வாங்கிட்டு போயிடவா? பலவந்தமா நான் இத எடுத்துக்கொள்வேன். நீ இத வந்து குடு, எங்க ஆசாரியருக்கு கொடு" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப கெட்ட விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கர்த்தர் வந்து இத வந்து ரொம்ப வந்து அவருக்கு பிடிக்கவே இல்ல. அவருக்கு வந்து ரொம்ப வந்து வெறுப்பா இருந்தது. இவங்க இந்த மாரி பண்றதெல்லாம். ஆ அ அதே நேரத்துல சாமுவேல் வந்துட்டு, கர்த்தருடைய ஆலயத்துல வந்துட்டு, நல்ல பிள்ளையா கர்த்தருக்கு முன்பாக வந்து அந்த
சர்ச்சில இருக்க குட்டி குட்டி வேலை, தேவாலயத்துல இருக்க வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு நல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு சணல் நூல் ஏபோத் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரெஸ்ஸ வந்து போட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து வருஷா வருஷம் நான் சொல்லியிருக்கேன்ல திருவிழா பண்டிகைக்காக அ சீலோவில இருக்கிற கொ ஆலயத்திற்கு வருவாங்க. சாமுவேலோட அம்மா, அப்பா அந்த மாரி வருஷம் வருஷம் அவங்க வந்து வருவாங்க. வந்து சாமுவேல பார்த்துட்டு, அவங்க அம்மா வந்து சாமுவேலுக்காக ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு தச்சுட்டு வந்து சாமுவேலுக்கு குடுத்துட்டு போவாங்க. அவன் சாமுவேல பார்த்துட்டு, அப்போ ஏலி வந்துட்டு சொல்லுவாரு, "நீங்க கர்த்தருக்காக இந்த சாமுவேல வந்து நீங்க குடுத்துட்டீங்க. கர்த்தர் வந்து உங்கள ஆசீர்வதிப்பார்" அப்படின்னு சொல்லி, அவங்கள திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அன்னாளோட அம்மாக்கு வந்துட்டு 3 பையன், அப்புறம் 2 பெண் பிள்ளைகள் பிறக்கும். சாமுவேலுக்கு அப்புறம் அவங்க அவங்க வீட்ல இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் சர்ச்சில ஏலி வந்து ரொம்ப வயசான தாத்தாவா இருந்தாரு. அவங்க பசங்க ரொம்ப அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், அங்க வரவங்க கிட்ட எல்லாம் வந்து தப்பு பண்றது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான காரியங்கள் பண்ணினதுனால, ஏலி வந்து போய் சொல்லுவாரு, "நீ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து தப்பு. இது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் அருவருக்கிற காரியம்" அப்படின்னு அவங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, அவங்க பிள்ளைகள் அத காது குடுத்து கேட்கவே இல்ல. "நீங்க அப்படி இருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. உங்க அம்மா வந்து, பாப்பா ஃபோன் பார்க்காத பாப்பா. ரொம்ப நேரம் டிவி பார்க்காத. அப்படி சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணிடணும், உங்க அம்மா, அப்பா சொல்றத கீழ்ப்படியணும். ஏன்னா வந்துட்டு, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? "பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம்" அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லல. யாரு சொல்லியிருக்கா உங்களுக்கு? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்த குடுத்திருக்கிறாரு. ஸோ நீங்க உங்க பெற்றோர் என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்கா தான் இருக்கும். நீங்க கீழ்ப்படியணும். "நான் பண்ண மாட்டேம்மா, போங்கம்மா. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேம்மா. நீங்க எப்ப பார்த்தாலும் இதே சொல்றீங்கம்மா. கொஞ்சம் நேரம்மா, ஒரு 5 மினிட்ஸ்மா, இந்த கேம் மட்டும்மா" அப்படின்னு நீங்க வந்து உங்க அம்மா, அப்பா கிட்ட எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல உடனே கீழ்ப்படிறீங்களா? இங்க இந்த ஏலி தாத்தாவோட பசங்களும் வந்து ஏலி தாத்தா அட்வைஸ் பண்றாராம், "இந்த மாரி தப்பான காரியத்த பண்ணாதீங்க. கடவுளுக்கு கொண்டு வர காணிக்கைகள நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அது நீங்க எடுத்துக்க கூடாது. அது அவருக்கு தான் பலி கொடுக்கணும்னு" சொல்லும்போதும், அந்த 2 பசங்களும் வந்து அவரோட பேச்ச கேட்கவே இல்லையாம். அவங்க ரொம்ப கெட்ட பசங்களா இருந்தாங்க. கீழ்ப்படியாத பசங்க. அவங்க அப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படியாம இருந்தாரு. ஆனா நம்பலாம் ரொம்ப நல்ல பசங்கல்ல. நம்ம அம்மா சொன்னா என்ன பண்ணுவோம்? உடனே கீழ்ப்படிவோம். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். 1 டைம், 2 டைம் ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க அதைய ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு பிராக்டிஸ் ஆயிடும். நீங்க நல்ல பிள்ளைகளா வளருவீங்க. அதே சமயத்துல சாமுவேல் வந்துட்டு கொஞ்சம் வளர்றாரு. பெரிய பையனா வளர்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து கர்த்தருக்கும், அங்க வருகிற ஆட்களுக்கும் ரொம்ப நல்ல பிள்ளையா வந்து அவர் ரொம்ப பிரியமான பிள்ளையா வந்து அவர் நடந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல வந்து அங்க ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அந்த ஆலயத்திற்கு வராரு. அவர் ஏலியின் இடத்திற்கு வந்துட்டு, "நீ வந்து உங்க பசங்க வந்து ரொம்ப தேவனுக்கு முன்பாக தப்பு பண்றாங்க. அவங்க ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் வந்து அத பத்தி நீ கேட்கிறதில்ல. நீ உன் பிள்ளைங்கள வந்து நீ கண்டிக்கல. உன் பிள்ளைகள் வந்து இஸ்ரவேலின் தேவனோட பலிகள வந்து அவங்க வந்து அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகள வந்து இவங்க எடுத்துக்கொள்றாங்க. நீ வந்து அவங்கள ரொம்ப வந்துட்டு கண்டிக்காம தப்பு பண்ற." அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து ரொம்ப வந்து கோவமா இருக்காரு. அவருக்கு இந்த காரியங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏலி தாத்தாவ வந்து ரொம்பவும் சபிக்கிறாங்க. கர்த்தர் வந்து உன்னுடைய வீட்ல வந்து எல்லாருமே வந்து சீக்கிரமா வந்து செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. உன் வீட்ல வந்து யாருமே வந்துட்டு எல்லாரும் வந்து வால வயதிலே வந்து சாவாங்க. உன்னோட 2 பசங்களும் வந்து ஒரே நாளில வந்து இறந்து போயிருவாங்க. இதுதான் வந்து உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி உன் வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு வெள்ளி பணத்துக்கும், ஒரு அப்ப துணிக்கைக்கும் வந்து நான் வந்து அவங்க வந்து இந்த ஆசாரிய ஊழியம் செய்றேன்ட்டு வந்து இங்க கெஞ்சி இந்த சபையில சேர்ந்துப்பாங்க. நான் வந்து வேற ஒரு ஆசாரியன வந்து நான் எழும்ப பண்ணுவேன். உன்னோட சந்ததியில இனி யாருமே வந்து இந்த ஆசாரிய ஊழியம் செய்ய மாட்டாங்க. நான் வேற ஒருத்தன எழுப்பு பண்ணி அவன நான் அபிஷேகம் பண்ணுவேன். அவன் வந்து இந்த சபைக்கு வந்து ஆசாரியனா இருப்பான். அப்போ உன் சந்ததியில மீதி இருக்கிறவங்க ஒரு வெள்ளி பணத்துக்கும், ஒரு அப்பத்துக்கும் வந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிடுறேன். என்னையும் கொஞ்சம் எதனா வேல குடுத்து இந்த ச சப ச ஆலயத்துல வந்து ஆசாரியனா சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு
கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய வார்த்தை இது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேவனுடைய மனுஷன் வந்து ஏலி தாத்தா கிட்ட சொல்றாரு. இதுதான் சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற கதை. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கதையிலேருந்து நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்றாங்க, அ அ அன்னாள் வந்து ஜெபிச்சாங்க. அவங்களுக்கு ஏசப்பா அவங்க ஜெபங்கள கேட்டு சாமுவேல குடுத்ததுனால, அவங்க தேவனுக்கு வந்து நன்றி சொல்றாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில ஏதான ஒரு நடந்தா கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம வந்து நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. அதுக்கப்புறம் வந்து காணிக்கை தருகிறது. நமக்கு வருகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதுல 10ல 1 பங்கு வந்து நம்ம தேவனுக்கு வந்து மனதார செலுத்தணும். ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் எப்பவுமே வந்து ஏசப்பாக்கு தான் குடுக்கணும். நீங்க ஏதான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேச போறீங்க. ஏசப்பா இந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு நான் வந்து இவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ குடுங்க. நான் இந்த பையன ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கலாமா? இந்த பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கலாமா? எனக்கு ஞானத்த கொடுங்க. நான் வந்து நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எதா இருந்தாலும் ஏசப்பா இந்த இடத்துக்கு நான் போலாமா? இவங்களோட நான் பேசலாமான்னு எதா இருந்தாலும் ஒரு குட்டி ஜெபம் உங்க மனசுலயே செஞ்சுட்டு நீங்க வந்து செஞ்சீங்கன்னா, ஏசப்பா வந்து உங்க கூடவே இருப்பாரு. அவரு உங்கள கரெக்ட்டா கைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டா உங்க அம்மா, அப்பா எது சொன்னாலும் கீழ்ப்படியணும். ஏலி தாத்தாவோட பசங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்க. ஏலி தாத்தா வந்து இது தப்பு, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க கீழ்ப்படியாம அவங்க செய்றத பாவத்த செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல. ஏசப்பாவோட பிள்ளைகள். நம்ம அம்மா, அப்பா எதுனா செய்யாதன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், அதோட உங்க ஆசீர்வாதம் ரொம்ப மிகவும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாருமே கர்த்தருக்கும், பெற்றோருக்கும் கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளா இருப்பீங்க. நல்ல உயர்வான இடத்துல கர்த்தர் உங்கள வைப்பார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆம். நன்றி.